20 லிட்டருக்கு மேல வர மாட்டேங்குது. வாங்க வாங்க வாங்க. நம்மளால முடியாது. எத்தனை பவுடர் போட்டாடா கல்யாணம் பண்றது? பவுடர்லாம் போட வேணாம். பவுடர் முண்டை பவுனு பவுனு பவுனா பவுனே எனக்கு தேவையில்ல. வந்தா போதும். தள்ளி நிக்கிறமா? நாத்தம் நாத்தம் கவுச்சி அடிக்குது. கவிச்சு அடிக்கிறா? ஆமா அப்படி சொல்லாதீங்க. நீ யாரு? நானா? அழகான பெண் வந்திருக்கிறேனே ரசிக்க இருக்குது. என் அழகுக்கும் என் அருவிக்கும் என் அழகான அழகுக்கும் ஒரு பாட்டு பாட மாட்டீங்களா? தூரப்போடி பரவாயில்ல. மாமா ரசிச்சு வந்துடுறான்னு தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத. மாமா ஓ எந்திரிக்காது. ஓ மாமா மாமா உனக்கு ஆச்சரியமா கரெக்ட். இரு வரேன் இரு. மாமா சொல்லு மாமா மாமா சொல்லு மாமா. ஏய் சித்தப்பா ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிருவோம். ஐயோ எப்படியா மகனே? மாமா எங்க மாமா போனாரு? மாமா வா மாமா. சேகர் மாமா இங்க வாமே. ஆமா இவரு பாரு நல்ல ஆளு ஆயிட்டு தம்பி ஆயிட்டு. ஆமா தம்பினா நீங்க தம்பி நானு அதான் சொன்னேன். நீ சும்மா வந்து மாமா. ஐயோ மாமான்னு கூப்பிடாத. மாமா மாமா ஏன் ஓடுறாரு? ஓடுவாரு அப்புறம் நல்லா பண்ணுவாரா? சூப்பரா பண்ணுவாரு. மாமா ஒரு பாட்டு பாடு மாமா. எங்க வீட்டுக்காரையும் என்ன பண்றதே இல்ல மாமா. பண்ண மாட்டான். நல்லா பண்ணுவீங்களா? எத்தனையோ பெண்களை பாத்துக்கிறேன் ஒண்ணுமே தொடுங்க மாமா. இங்க தொடுங்க மாமா. இங்க தொடுங்க மாமா. நல்லா இருக்குது மாமா. ஒளியறது ஓட்டிட்டு வந்துடலாம். மதுரை ஜல்லிக்கட்டு போயிருந்தேன். அங்க மாடு இப்படிதான் முடியிடுச்சு. மாடு முடிச்சா மாமா? ஏன்னா இந்த பொம்பளைக்கு தோல் வேலாம் முளை கிடக்குதுப்பா. அழகு அப்படி. ஒரு பாட்டு பாடு. ஏங்க ஒரு பாட்டு பாட ஏதாவது பாடுங்க. இவ்வளவு பார்த்தா அந்த சுச்சுவேஷனுக்கு அடிக்குது குளிரு. இவளை பார்த்து எதுவும் தோண மாட்டேங்குது. என் அத்தை மகளை நினைச்சு இவளுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். பாடு பாடு. அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்ச. அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்ச. மாமா அத்தனையும் மறந்து போட்டா அதையே ஒண்ணு பார்க்கணுமே. அப்படியா? உனக்கு கொஞ்சமே மாமா சொல்ல ஒரு வார்த்தை இன்று வரவில்லை. ஏன் மாமா போற? உன்னை பார்த்தா அப்படி இருக்கிறாயா? அப்படியா? பழைய ஒரு காரி பாதையில கண்டுக்கிட்டு. என் மாமா எப்படி பாடுறாரு? பழைய ஒரு காரி பாதையில கண்டுக்கிட்டு. படுத்தா ஒரு கமல மாயிருச்சா தூக்கமல. வராது மாமா. பழைய ஒரு காரி பாதையில கண்டுக்கிட்டு. அழுக நான் அழுக அந்த புறா சேர்ந்தழுக. பாட்டு மறந்து போச்சாயா? மறக்கணும் மாமா மறக்கணும். ஏன் தள்ளி போறீங்க? ஏன் விரும்பி போறாரு? பையனா வேலை வச்சுக்க கூடாது. அடியே கண்ணமா பெற்ற மல்லிகைப்பூ அப்படி என் ஆசை கேட்ட முல்லைப்பூ ஆம்பளை கண்ணத்திலே மல்ல மச்சலாம பொண்ணம்மா. நான் மாறி மாறி மொத்தம் தாரு மல்ல மச்சலாம பொண்ணம்மா. குடி வண்டியில குழந்தை கூட போனவளே குழந்தை கூட போனதாலே என் மல்லம்மா. என் செல்லம்மா இப்போ புளியாம வந்திருக்கேன். பெற்ற மல்லிகைப்பூ என் ஆசை
சரிங்க மாமா. மனமதுரையில மாடு மேய்க்கும் பருவ புள்ள மாமா மாறி மாறி முத்தாண்டாரே மதுரையில வைகை யாரு குளிக்கிறத பார்க்கும்போது அடமாமா அங்கம்மா உன் பேரு மதுரையில வைகை யாரு குளிக்கிறத பார்க்கும்போது இருவருக்கு 2 மோளம் சுப்பம்மா கட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். மாமா ஓய் அப்படி இருந்தாலும் நான் யாரு? என்னுடைய பேர் என்ன? பேருண்ட கண்ணி. பேருண்ட கண்ணி. சரி, உனக்கு எங்க இருக்கிற? என்ன வேலை? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அடி எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. மறுபடியும் பொறிச்சேன். கண்ட பேருண்டன். கண்டாரோடி பையனா? கண்ட பேருண்டன். ஆனா எங்க மாமே காட்டுக்கு போயிட்டாரு. ஆனா இப்ப என்ன வேலை வர்றதுக்கு ஆள் இல்ல. நீ வர்றியா? என்ன பண்றீங்களா? சீக்கிரம் கூத்து முடிங்க, பன்னிக்கறி எடுக்கணுமா? அப்படி இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. என் மன்னவனை காண வேண்டும். என் கணவன் எங்க இருக்கிறான்? அந்த மாதிரி இருக்கிறார். வந்து கொண்டே இருக்கிறார். போடு. மாட்டு தண்ணி காட்டுங்கடா. மாடுங்க கட்டிட்டு வந்துக்கிறேங்க. யாருகிட்ட பேசுற தெரியாத பேசிட்டு இருக்கிறான். புல்லட்டு ஷாட் பண்ற ஆடா கட்டி தோளா உரிச்சு போடுவோம். ஜாக்கிரதை. ஏன் கஷ்டப்படுற? வச்சாலுன்னா தானா உறிஞ்சிட்டு போகுது. ஆட்டுத்தோல். கொல்லினாச்சும் வைங்கடா. மாடு நாய் அற்ப பதிரே. சாமி நான் இங்கே. பேசக்கூடாது. காலு மேல ஒண்ணு போட்டா சாமி அவன் பேச்சல கேட்காது சாமி. குடும்பத்துக்கு எடுத்துட்டு போயிருவான். சொல்லுங்க. பேருப்பட்ட ராஜசாமியில இவ்வளவு அழகா செம்ம அழகு சாமி. மன்மதனை விட 10 மடங்கு அழகா. மன்மதனை விட 10 மடங்கு அழகு. அதெல்லாம் கேட்கணும்னே தலையில எழுதிக்குது பாரு. சொல்லு சாமி. சொல்லு சாமி. நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் எப்பேற்பட்டவன்? நீ யாரு சாமி? மனிதனா தேவனா அரக்கனா? யாரு? உங்க பேர் என்ன? சொல்றேன்.
புரிந்ததா என்ன? ஒண்ணும் புரியலைங்க. கருத்த மேனி, கருத்த மேனி, பெருத்த உருவம், பெருத்த உருவம், அகண்ட மார்பு, அகண்ட மார்பு, மிகுந்த கரங்கள், மிகுந்த கரங்கள், கோர முடிகளும், கோர முடிகளும், கோடாலி பல்களும், கோடாலி பல்களும், கோழிமுட்ட கண்களும், கோழிமுட்ட கண்களும் படைத்த படைத்த என்னுடைய பெயர் பெயர் தொட்ட பேருண்டே. பேருண்டை. சாமி ராவா குடிச்சியா? ராவாவா? ராவா குடிச்சா தொண்டை எரிஞ்சா அண்ணா சரியா போயிடும். பாடி கீடி போட்டு வர மாட்டேன். அப்படி நீங்க பேருண்டனாக இருந்தாலும் பேருண்டனாக இருந்தாலும் நான் 8வது வனம், 8வது வனம், 8வது வனத்துல எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? காலை எழுந்த உடனே பொண்டாட்டி இல்லையா? இருக்கிறாள் ரைபிள், ரைபிள், ஓ துப்பாக்கி, வால்ரஜி குண்டு, கானகம் செல்வது, கானகம் செல்வது, கானகம் சென்று சென்று மிருகத்தை எல்லாம் வேட்டையாடுவது. ஓ மிருகத்தை எல்லாம் 1000 ஆணை அடிச்சு அண்ணாகவத்துல சொல்லுவேன். 1000 யானை அண்ணாகவத்துல. சிங்கம், சிங்கம், புலி, புலி, சிறுத்தை, சிறுத்தை, சின்னாய், ஆறு சின்னாய், சென்னாய், சென்னாய், அப்படி மிருகத்தை எல்லாம் எல்லாம் அடித்து 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 வேட்டையாடி வேட்டையாடி அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு வட்ட பாறவாளை போடுறது. ஆமா, அங்க கிடக்க சருவ சத்து அரிச்சு போட்டு லேசா கருக்குவது. மேலாப்புல அப்படி கருக்கி கருக்கி அந்த மிருகத்தை எடுத்து போட்டு என்னுடைய மனைவி பேருண்ட கண்ணி, பேருண்ட கண்ணி, அவளும் நானும் உட்கார்ந்து பாதி வெந்தும் பாதி வெந்து பாதி வேகாதையும் வேவாதையும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு புட்டிங்கி திங்கிறது. நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு நாங்க எப்படி தண்ணி குடிப்பது? எங்க தண்ணி குடிப்பீங்க? கடலுக்கு செல்வது. கடல் தண்ணியை கால் விட்டால் ஆப்புவது. கடல்ல கமுந்து படுத்து 2 பேரும் மூக்க வச்சு இழுத்தா கடல் தண்ணியா அப்படியே கப்புன்னு நிக்கிறோம். அப்படி நின்று போயிடும். ஆமா, அப்படி சாப்பிட்டு எங்க வீட்டு யாருக்கு அவ ஒண்ணுக்கு விடணும்னா என்ன செய்வா? பெரிய குண்டு, அந்த 2 குண்டை தூக்கி போட்டு ஒரு காலத்துக்கு இந்த குண்டு மாலையும் ஒரு காலத்துக்கு இந்த குண்டு மாலையும் நின்று இப்படி சேலையை தூக்கி விட்டானா அங்க இருக்க குடிசு கொட்டாய் எல்லாமே அடிச்சிட்டு மறுபடியும் கடலுக்கே போயிடும். எல்லாம் மறுபடியும் அங்கேயே போயிடும். ஆமா, அப்படி சாப்பிட்டு என் மனைவி பேருண்ட கண்ணியும் நீங்களும் 2 பேரும் கட்டி குடிச்சு சாண்டாலாக்கா மாண்டாலாக்கா பண்ண ஆரம்பிச்சா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. சூப்பரா இருக்கும். ஆரம்பிச்சா பொழுது விடுகிறது தெரியாது, மறுபடியும் பொழுது இறங்குறதும் தெரியாது. அந்த அளவுக்கு போட்டு சாண்டாலாக்கா மாண்டாலாக்கா பண்ணிட்டே இருப்போம். சரி ரைட்டு. இப்ப என்ன வேலை ஐயா? இன்னைக்கு நான் காட்டுக்கு சென்று சரி ரைட்டு பண்ணு, ஒன்னும் தப்பு இல்ல. ரைபிள் துப்பாக்கி சரிங்க வேட்டையாடணும். அதனால என்னுடைய மனைவி கட்டழகி கண்டார ஒளி கண்ணாட்டி ரஞ்சிதம் கருப்பு கரசி படிதாண்டா பத்தினி பதிவிரதை. உலகத்துல இருக்கிற பொம்பளைகளாம் பத்தினா என் மனைவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். இவங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஆமா, சரிங்க. அப்பேற்பட்ட ஒரு வேற ஆடவனை ஏடெடுத்து பார்க்காத என்னுடைய மனைவி பசி தாங்க மாட்டான். சரிங்க. அவளை சந்திச்சு அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் கானகத்துக்கு ஓட்டைக்கு போகணும். ஆகட்டும், போயிட்டு வாங்க. ஓட்டையா? வேட்டையாடுவதற்கு. கண்ணே பெருகுண்ட கண்ணி, கண்ணே பெருகுண்ட கண்ணி. சூப்பர் அருமையா இருக்குதுங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோடி பொறுத்தும் இந்த நான் தமிழகத்திலேயே பார்க்கல. வேல்டு ஃபுல்லா பார்க்கல. மண்பகனுக்கு எத்தனை அழகு? 32ன்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் பார்த்தேன். எனக்கு 34, எங்க வீட்டுக்காரிக்கு 35. ஆமா ஆமா ஆமா. கம்முனி சும்மா
பாத்துட்டுங்க. இதே மாதிரி தான் சேலத்துல இருந்து ஒரு பிச்சைக்காரன் வந்தானா, சரி. ஈரோட்ல இருந்து ஒரு பிச்சைக்காரி வந்தாலாம். அப்புறம் ரெண்டு பேரும் வந்து சின்ன பட்டிக்கிட்ட ஒரு ஆலாமற்றையில உட்காந்துக்கிட்டாங்களாம். பிச்சைக்காரன் யாருன்னு பிச்சைக்காரிக்கு தெரியல, பிச்சைக்காரி யாருன்னு பிச்சைக்காரனுக்கு தெரியல. பிச்சைக்காரன் கேக்குறானா பிச்சைக்காரி பார்த்து, பெண்ணே பெண்ணே என் அழகு எப்படி இருக்குது சரியா கேட்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டானா. அப்ப சொன்னாலாம் பிச்சைக்காரி, சுவாமி உங்களுடைய அழகு இந்த உலகத்திற்கெல்லாம் படி அளக்கிறாரே அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமா அவரு மாதிரியே உங்க அழகு இருக்குது அப்படின்னாலாம். கரெக்டா சொல்லிருக்கிறான், கரெக்டா சொல்லிருக்கிறான். ஆமா. மறுபடி பிச்சைக்காரி கேட்டாலாம் பிச்சைக்காரன, சாமி சாமி என் அழகு எப்படி இருக்குதுன்னு. அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமான் இடபாகத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய உமா பார்வதி தேவி மாதிரியே இருக்கிற அப்படின்னு பிச்சைக்காரன் சொன்னானா. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாலும் ஆலாமரத்து கட்டியில அப்ப வந்து மேல ஒரு பூஜை பண்றாரோ, இப்பதான் வாழை இலை போட்டுக்கிறோம் சாமிக்கு படையில வைக்கணும்னா. அப்பெல்லாம் ஆலை இலைய பிரிச்சு தைச்சு தையலை போட்டுதான் படையில வைப்பாங்க. சாமிக்கு இப்படி தையல பிடிக்கிறது மேல இலை அறுத்துட்டு இருந்துக்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் அழகு பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப ஒரு பொது தீர்ப்பு ஒண்ணு சொன்னாராம். சரியா சொல்லிருப்பா. எப்படி சொன்னான்? உங்க ரெண்டு பேர்த்து அழகையும் புடித பிடிங்க. அருமையான அழகு உங்க அழகு. ஒரு குறை சொல்ல முடியாது. ரெண்டு பேர்த்து அழகு சூப்பர். அதனால நான் காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணும். ஆமா. ஏங்க பசிக்குதுங்க. பசிக்குது. ஏண்டி நீ பசியோட இருந்தா எம்மனம் தாங்குமா? அதனால உடனே காட்டுக்கு சென்று மிருகத்தை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து குபில் குபிலா குதிக்கணும். குமிக்குறாங்க. குவிக்கணும். குவித்து பாதி வந்து பாதி வேகாது ரெண்டு பேரும் முடிஞ்சு சாப்பிட்டுலாம். கூட்டுக்காரி பச்சி தாக்க மாட்டான். ஆமாங்க ஆமாங்க. ஏண்டி வர வர கொஞ்சம் மாறி அழைச்சு போச்சு. அது என்னன்னு தெரியலீங்க. தண்ணி காட்டுல கரெக்டா சொல்லிட்டேன். அப்படி என்னங்க எங்க வீட்டுக்காரிக்கு மத்த அழகு கூட கம்மி. ஆமாங்க. எங்க வீட்டுக்காரிக்கு மாரழகத்தான் அவ்வளவு அழகு. அப்பா சூப்பர். வடக்கு தேர்தல் இருக்குது இல்ல, அதுக்கு பாரு கொம்பு ரெண்டு அப்படி நேரா இருக்கும். கொம்பு நேரம் வந்து என்ன பண்றதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒவ்வொரு பக்கமும் 6 மாசத்து குழந்தையாட்டம் இருக்குது. கண் வைக்காதரா ஆளுக்காரா ஓய்வு மூக்கு மாலை கொத்தனே. சரி விடுங்க. சொல்லுங்க. கட்டி ஏங்க நான் காடக சென்று மிருகத்தை எல்லாம் வேட்டையாடி வர்றேன். வேட்டையாடி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஜாதாலாக்கா பாதாலாக்கா ஆரம்பிச்சு. அதனால இப்பொழுது நாங்க வேட்டைக்கு போயிட்டு வர்றேன். சீக்கிரமா போயிட்டு வாங்க. நீ பதனமா இங்கே இரு. பஞ்சனையை போட்டு வைக்கிறேங்க. ரெடியா இரு. கற்பு கரசியணும். ஆமா படிதாண்டா பத்தினி. என்ன தவிர வேற எவனையுமே ஏடெடுத்து பார்க்க மாட்டான். போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க. போங்க. மிருகம் வைத்தீங்க. போலாம். ஆட்டா ஆட்டா மாமி காட்டுக்கு போயிட்டான். சரி. ஆனா அவன் என்ன சரியாவே பண்றதில்ல. ஓஹோ. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, நறுமணம் வீசுது. பன்னீர் செவ்வாது புனுகு புனுகு இது போன்ற வாசனை தெரிவுலாம் வீசுது. ஆனா இந்த வாசத்தை நான் எங்கேயுமே கண்டதில்ல. யாருன்னு பார்க்கலாம். ஐயா போகாத இல்லையா இந்த பொங்குடையா
அழகுக்கும் என் அறிவுக்கும் ஏத்த மன்னவன் வந்திருக்கிறாரு. ஏங்க அம்மா யாரம்மா தாயே என்ன யாரு தானே கேட்டாரு? கேட்டிருப்பாரு. அழகு யாரு நீ? என் பேரு பேருண்ட கண்ணின்னு சொல்லு. கண்ணின்னு சொல்லு. கரண்டையா சட்னி ஆக்கி சாப்பிடலாம். என்ன வழிமறிக்கக்கூடிய காரணம் என்ன? இதற்காக வழிமறிக்கிறேன். இதற்காக வழிமறிக்கிறேன். என் மாற பாரு, தோல பாரு. இந்த மங்கையால பாருங்க, என் தோலை பாருங்க. உங்களோட நான் ஆசையோட உங்களோட பாவி போன ஊரெல்லாம் ஏரியும் பலாக்குது. இப்படியா நமக்கு வந்து மாட்டணும்? உனக்கு அடிக்கிற லக்கு எங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்குதியா? நாளை எப்பன்னு தெரியுறோம். ஒரே நிமிஷம் பாக்குறியா மாமா? கமலரி கொலை முடியுது. இந்த ஆளுக்கு மாதிரி உனக்கு கிடைச்சா நீ என்ன செஞ்சிருப்ப? விட்டு எடுத்துருப்பேன். பாத்தியா? சாமியாருக்கு லக் அடிக்குது. லக் அடிச்சு என்ன பண்றது? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாங்க. வாக்கு தெரியலையே. போய் உட்காரு போ. தள்ளு. என் தாய் குந்தாதேவி போலவே இருக்குது. அம்மாவா? நீ அப்படி சொல்லலாம், ஆனா நான் அப்படி ஏத்துக்க முடியாது. நீ எப்படி நினைக்கிற? நான் உன்னை கட்டின கணவனா நினைக்கிறேன். வாங்க, என்னுடைய காமத்தை தீருங்க. ஆசைக்கு மறுத்தா
ஆசைக்கு மறுத்தாவா இந்த பக்கம் இருக்கு அவன் பக்கம் பேரண்ட ராஜாஜி பெண்ணென்றால் உனக்கு என்ன பயமா? போடா ராஜாஜி. ஏண்டா இந்த சங்குமை என் ஆசைக்கு இணங்கல, அதனால போயிட்டாரு. நான் அலங்காரம் அடிக்கலாம்னு நினைச்சேன், இப்படி ஆகி போச்சு. சரி விடு, கம்மி அந்த கூட பிரச்சனை இல்ல. அதனால இன்றைக்கு என் கணவனிடத்தை சொல்லி அவன் கழுத்து அறுக்கணும், என் மன்னவனிடத்தை சொல்லி அவன் மாற பிளக்கணும். அதனால ஒரு ஐடியா பண்ணலாமா? நான் படுத்துக்கிறேன். சரி நான் படுத்துக்கிறேன். படுத்துக்க. நீ மேலே ஏறி படுத்துக்க. நம்மளால ஆகாது. இல்ல, எல்லாம் அறுத்துடு, கொஞ்சம் காயம் பண்ணி விடு. அவ்வளவுதானே. அடுத்த மாசத்துல இருந்து கோட்டரி 160 ரூபாய் ஆயிடுச்சா மச்சான்? இங்க பாத்தாருங்க. இங்க ஆகுது. இங்க வாங்க. இப்ப என் கணவன் இடத்துல சொல்லணும். படுத்துக்க. அவன் வருவான், படுத்துக்க. என்னடா என் சத்தத்தையே காணோம். எல்லாரும் தூர வருவமுன்னே தூக்குவாளாட்டி, எட்ட வரமுன்னே எடுப்பால் எடுக்க ஆளாட்டி வேட்டு விடுறாங்க பாரு உங்களுக்கு. ஏண்டா என்னடா ஆச்சரியம்? ஒரு ஆச்சரியம். பணமளந்த கூட ஆட்டங்குது. என் மனைவி பாடுறா, தூங்கிட்டு இருக்கிறா. பசி மயக்கத்துல தூங்கிட்டு தூங்கிட்டு இருக்கா. அடி தங்க தங்க பேரண்டைக்கு தூக்கமா அடிய கொண்டு வந்த
படுவா என்ன ஏண்டா எழுப்புற அடவண்ணாங்கட்ட போன படுவா என்ன ஏண்டா எழுப்புற பாதகா வழியத்தான் வீட்டை கட்டி பெண்டால வச்சியாடா தண்டாலா என் தண்டால துரோகி என்ன பேசுற என்னையா பேசுற கேக்குற அட சண்டாலா வண்ணாங்கிட்ட போன படுவா ஏண்டா வழியில வீட்டை கட்டி என்ன போவருக்கு வருவருக்கு பெண்டாலா ஆக்கி முடியாடா சண்டாலா என்னடி சொல்ற ஆமாங்க என்ன சொல்ற நான் உள்ள அரண்மனை நம்ம வீட்டுக்குள்ள தாங்க இந்த கதவை ஜாஸ்தி பண்ணி நான் உள்ளே தான் இருந்திருப்ப வெளியிருந்து ஒரு சத்தம் வந்துச்சுங்க சரி சுங்கானுக்கு நெருப்பு வேணும்னு ஒரு சாமியார் வந்து கேட்டாரு சாமியார் பையனா ஆமா சரி என் வீட்டுல இல்ல நான் 6 மாதம் முடிக்க மாட்டேன்னு சொன்னேங்க சொல்லிருப்ப ஆமா ஆமா ஆனா சுங்கானுக்கு நெருப்பு கொடுன்னு கேட்டாங்க சரி உதவிதானே செய்யறேன்னு சொல்லி உள்ளந்து ஜன்னல் வழியே அப்படி கை நிட்டுங்க ஓட்டையில மட்டும் தாங்க கை நிட்டுங்க என்னை இழுத்து போட்டு சாந்தலகா மாந்தலகா பண்ணி கெடுத்து விட்டாங்க கெடுத்து விட்டானா ஆமா ஏண்டி சங்குபா பையன் உன்னை கெடுத்துட்டானா ஆமாங்க எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க நான் படிதாண்டா பத்திரி உங்களுக்கு மட்டுமே நான் கருப்பு கரைச்சி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கைய முடிச்சு என்ன கச்சா முச்சான்னு நீங்க கூட அப்படி எல்லாம் பட்டுலீங்க அவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறான் எங்களை போய் அப்படி சொல்லுனா சாமி அந்த சங்குபா பையன் எவ்வளவு தூரம் போயிருப்பான் ஏங்க ஒரு காத வழி தாங்க போயிருப்பான் எனக்கு ஒரே 8 தான் ஏங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை நீ எனக்கு பச்சிங்கெல்லாம் என்னென்னமோ கொண்டு வந்து கொடுத்த எனக்கு அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது ஆமா தலை மட்டும் வேணும் அவனுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு ஒரு தலையை வெட்டி எடுத்து வந்து நம்ம மதுரை செவத்து மேல வைக்கிறீங்க நான் வெளியே போகும்போது ஒரு கட்டு உள்ள போகும்போது ஒரு கொட்டு நீ கவலைப்படாத நான் தலையோட வர்றேன் அதுட்டுங்க அண்ணானு கூப்பிட்டால
ஏண்டா எவங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் இப்படி சாந்தியார் வேஷம் போட்டுட்டு ஓசலையே ஓத்துட்டு போலாம். என்னுடைய மனைவி கற்பு கரசி படிதாண்டா பத்தினி பதிவிரத உத்தமி பத்தினி அப்பேறுபட்ட என்னுடைய மனைவி பேருண்ட கண்ணிய சுங்கானுக்கு நெருப்பு குடுன்னு கேட்கறது அவளை கண்ணில் வழியா நீட்ட போது கைய பிடிச்சி இழுத்து போட்டு கையழக பார்த்து என் மனைவியுடைய கையழக பார்த்துட்டே இழுத்து போட்டு என் மனைவிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். உன் மனைவியும் நான் தகாத முறையில் நடத்தினா. அம்மா ஐயா தாயா என் தாயாரும் பார்த்ததுண்டு, நான் தகாது பேசல. மாதாவை பார்த்ததுண்டு, நான் மறுவார்த்தை பேசல. நீ பெண் பேச்சு கேட்டு வந்திருக்கிற. பெண்ணால கெட்டவர்கள் இந்த பூலோகத்துல கோடான கோடி, ஆனா ஆண்களால கெட்டவர்கள் இந்த அண்டமுகத்துல ஒருவரும் கிடையாது. பொம்பளை பேச்சு கேட்காத. அப்படி ஆறாடுறா பெண்ணால கட்டவன். பெண்ணால கட்டவன் யாரு? யார் யார் பெண்ணால கட்டவன்? ஐயா இத்தீரான தானும் கெட்டாம், அந்த சத்தீரான தானும் கெட்டாம். ஐயா சீவை என்று பெற்றீரத்தாம், அந்த பெற்றீர கவிதாதையாம். இந்திரங்கட்டா பெண்ணால, சந்திரங்கட்டா பெண்ணால, சீமையென்று பெண் பிறந்தா, பெண் அலங்க அழிஞ்சிச்சு. கண்ணகின்ற பெண் பிறந்தா, கண்ண மதுரையே அழிஞ்சிச்சு. நீ பொம்பளை கேச்சு கேட்டுட்டு வந்திருக்கிற. வேண்டாம் பேரண்டா. அவன் அழிஞ்சிருப்பான். அவனுடைய மனைவியெல்லாம் பத்தினி உத்தமி கிடையாது. என் மனைவி பத்தினி. என்ன ஆறுகின்ற அவன் வேலையை காட்டிட்டு இருக்கிற. உன்னை விட போறனா ஏண்டா? உன்னை விட போறனா? ஆசைக்கு இனங்கள் அல்ல. என் வீட்டுக்காரர் தலையை கொண்டு வந்துட்டாரு. தலையை பார்க்கலாம். ஐயோ ஐயோ ஏங்க சாமி, தெரியாமல் தவறு செய்து விட்டு மன்னித்து விடுங்கள். என்னுடைய கணவர் உயிர் வேண்டும். ஒரு தவறா செய்கிற இது போல பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்.
அப்புறமா என்னுடைய தந்தையாய் இந்த இடத்துல சொல்லி உன் கணவனுடைய உயிரை மீட்டு தருகிறேன். ஓம் நம சிவாய. ஆண்டி பையன் அந்த தாத்தா பையன் எங்க என்ன நடந்து போச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? முன்னாடி அவன் தலையை கொண்டாட சொன்ன இப்ப என்ன இவ்வளவு சாதுவா பேசிட்டு இருக்கிறேன். வேலை கொடுக்க போனா போட்டும். ஒருபோது கூட முடியாது. இல்ல சொன்னா கேளுங்க. ஏண்டி உன்னை கற்பழிக்க இருக்கிறான் அவனை கூட சொல்றேன். கற்பழிச்சுட்டானா சொன்னேன். என்னடி சொல்ற? ஏங்க அவரெல்லாம் எதுவும் பண்ணலீங்க. நான் தான் அவரு கையை பிடிச்சி ஆசை வச்சு நீதான் இழுத்தியா? இல்ல அப்பவும் சொன்ன அந்த சங்கும பையன் ஆடால கட்டவங்க அங்கும் இல்ல இங்கும் இல்ல, ரெண்டால கட்டவங்க கோடால கோடி பேர். ஐயோ என்னால கெட்டு போயிட்டேன் நானு. அவரை பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பேரண்டா எங்களை மன்னித்து விடுங்கள். மன்னித்தேன். தென் வார்த்தையை கேட்டு உங்கள் இடத்துல தவறாக நடந்துட்டேன். ஆமா, எது வர போறீங்க? சிவபெருமானை பார்க்க கைலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஓ, ஈஸ்வரோட வரவாக போறீங்க. சாமி, நாங்க காடகத்துல எத்தனை விரகத்தை அடித்து சாப்பிட்டாலும் எங்களுக்கு பசியாரல. எங்களுக்கு பசியாடுற மாதிரி ஒரு வரமும் எங்களுக்கு இருவர்களுக்கும் புத்திர சதானம் எங்களுக்கு பிறகு வாரிசு இல்லாத போகுது. அதனால எங்களுக்கு புத்திர சந்தானம் வரும். இந்த 2 வரமும் எங்களுக்கு வாங்கி 2 வரும் வேண்டும் சாமி. உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா பேரண்டா பேரணிச்சுன்னா உங்களுக்கு உதவி செய்வோம். உதவி செய்கிறோம். ஆகட்டும். உங்களுக்கு முதல் வரம் போய் வாருங்கள். அப்புறம் எங்களுக்கு பிறகு வரம். ஆகட்டும் சாமி, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வெற்றி உங்களுக்கு. போய் வாங்க. கேளும் தலைவர்களே, பொன்னாடி போற்றி மாமலு தரிந்தாய் போற்றி
செய்வாய் கண்ணா
அப்படி வைக்க முடியாது. செலவு பண்ண கூடாது. எத்தனை பாக்குறான் இந்த பக்கம் பக்கமா கனி போடா பிடிங்க பூ பிடிங்க. என்னன்னா அப்படி ஒரு அவசரம் கீழே வந்து தராரு குழந்தைகள் கீழே வந்தா தட்டு விடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கீழே